ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறு தொழில் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே இருக்கிற நம்ம பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தான், நமக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி நம்ம இதை பண்ணலாம். ஆனால் இதில் காசு கிடைக்க தான் செய்யும் நமக்குன்னா. நம்ம இதை எப்படி வெளியில் போய் கஷ்டப்பட்டு செய்யணும்லாம் அப்படி ரொம்ப அவசியம் கிடையாது. ஆனால் சிம்பிளாக இருக்கும். நம்ம செஞ்சால் நம்ம கையில் ஆனால் காசு கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம கையிலன்னு ஒரு 2 ரூபாய் காசு, நமக்குன்னு ஒரு காசு வரும். அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த ஃப்ரீ டைமாக இருந்தாலும் நம்ம அதை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் இந்த நம்ம 5 ரூபா வத்த பாக்கெட்டு, வீல் சிப்ஸு, இந்த மாதிரி பாக்கெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே உள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் அது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கையில் காசு கிடைக்கும். ஆனால் இதை நம்ம வெளியில் எப்படி போய் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மளிகை கடை இருக்கலாம். அதே இதில் ஒரு மாவு பாக்கெட்டு போடுறவங்களாக இருந்தாலும் சரி தான். அவங்களும் நீங்கள் இட்லி மாவு அரைச்சி வைக்கும்போது அது கூட இந்த வத்த பாக்கெட்டே நீங்கள் வைக்கும்போது அதுவே உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். உங்களுக்கும் கையில் காசு கிடைக்கும். இப்போ நீங்கள் மாவு பாக்கெட் அரைச்சி நீங்கள் பேக்கெட் போட்டு விற்கிற மாதிரி இதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் காசும் கூட கொஞ்சம் கிடைச்ச மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இது எப்படி நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் இப்படி செஞ்சுட்டு மளிகை கடைக்காரங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி கடைக்கு கடை வத்தல்லாம் போடுறவங்க இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு கொடுத்து உங்களுக்கும் அதில் லாபம் வச்சுக்கலாம், அவங்களுக்கும் லாபம். அதில் ஒரு பேக்கெட் விற்றா அவங்களுக்கு ₹1 கிடைக்குதுன்னா உங்களுக்கும் ₹1 கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே இந்த வேலை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு கையில் கொடுத்தீங்கன்னா அவங்களும் காசு கொடுத்துருவாங்க, உங்களுக்கும் கையில் காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டில் நமக்கு ரீஃபைண்ட் ஆயில், நம்ம எந்த ஆயில் வேணாலும் நம்ம உங்களுக்கு நல்ல ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எது நல்லா இருக்குது, இது நமக்கு சரியாக இருக்கும், நம்மளுக்கு காசு கட்டுப்படியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கும் தெரிய தான் செய்யும். அதுபோல் நீங்கள் அந்த எண்ணெய் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்களும் பேக்கெட் போட்டு இதை நீங்களும் விற்கலாம். நீங்கள் விற்கும்போது உங்களுக்கும் கையில் காசு கிடச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்போவும் நம்மளை எதனாவது ஒரு சொல்லி தீட்டுறது வாங்குறது இது மாதிரி நம்மனா செய்ய முடியாமல் நம்ம இருக்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டியதில்லை. இது உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு இந்த வத்த பாக்கெட் போடுறதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு கடையில் ஒரு 100 கிராம் வத்த பாக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு போக திரும்ப நீங்கள் அதில் ஒரு பேக்கெட்டுக்கு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கவர் மட்டும், சின்ன கவர், நமக்கு இப்போ வத்த பாக்கெட்டு கடையில் கவரில் நமக்கு வருது இல்லையா, அதே மாதிரி கவர் சைஸ் மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒட்டுற மிஷின் மட்டும் இருந்தாலே போதும். அந்த மிஷினோட விலையும் கம்மி தான். நீங்கள் அந்த ஒரு மிஷின் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், வாங்கிக்கோங்க. வேறு ரொம்ப முதல் போடணும், நம்ம இது எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்போது நான் இது பாருங்கள், இந்த மாதிரி வானல் வச்சுருக்கிறேன். வானல் வச்சுட்டு அதில் இப்போ நான் எடுத்து கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள். இது போல் நீங்களும் எடுத்து போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் மீடியமாக கொஞ்சமாக காஞ்சி இருக்கணும். ரொம்ப காஞ்சுதுன்னா அது சரியாக பொரிஞ்சு வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக அப்படியே வச்சு காஞ்சிங்கன்னா 1 நிமிஷம் உள்ளே போட்ட உடனே அதுக்கப்புறம் அப்படியே வந்ததுன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்படி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து பக்கத்தில் ஒரு பாத்திரம், நல்லா காஞ்ச பாத்திரமாக வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா அந்த பாத்திரம் நமக்கு நமத்து போயிடும். அப்புறமா நமக்கு ஃபேனும் போடக்கூடாது. அதனால் நீங்கள் இது போல் பொரித்து எடுத்து உள்ளே போடுங்க. போடும்போது இப்போது நான் நேரடியாக போடாமல் இப்படி கையில் போடுறது, கரண்டியில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அது உள்ளே போட்டோன்னா நம்ம கையில் பட்டுச்சுன்னா அந்த இடம் பொத்துடும். அதனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதில் போட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்படி இது ஸ்லோவாக வந்தால் மட்டும்தான் நல்லா பொரியுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இப்படி நல்லா வெள்ளையாக ஃபுல்லாக பொரிஞ்சிடும். இப்படி சாப்பிடும்போது தான் அதுவும் சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட் இருக்கும். நம்ம பொருள் நல்லா இருந்தால் தான் அதை வாங்குறவங்களும் வாங்குவாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொரித்து நான் எடுத்துக்கிறேன். நான்
ஒரு 1/4 கிலோ அளவு நான் வத்தல் வச்சுருந்தேன். ஆனால் ஃபுல்லாலாம் நான் பொரிக்க வேண்டியதில்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக, நம்ம வந்து ஃபஸ்ட்டே வாங்குறவங்க நிறையலாம் வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சமாக செஞ்சு கொடுத்து பார்த்து அவங்க அது விருப்பம்னா அடுத்தப்போ நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம நல்லா செஞ்சோன்னா அதை வச்சு கேட்பாங்க. இப்போ நான் அந்த பொரிச்சு போடுறேன்னா அதுபோல் நீங்களும் இப்படி கரண்டியில் போட்டு உள்ளே போட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து தான் அது மேலே வரும். ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருக்கும். நம்ம வந்து நிறைய தீ வச்சிட்டோன்னா அது பெருசாகவே நல்லா புசு புசுன்னு வராது, சின்னதாக போயிடும். அதனால் நீங்கள் நல்லா ஸ்லோவில் இருக்கணும், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாக வராத மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக அப்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே வந்துடும், நல்லா பொரிஞ்சிடும். ஒவ்வொரு வத்தலும் நல்லா பொரிஞ்சிடும். இப்படி பொரிஞ்ச உடனே நீங்கள் எடுத்து உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி பேக்கிங் பண்ணணும்னு நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டே நீங்கள் ஈஸியாக செய்யலாம், உங்களுக்கும் காசு பார்க்கலாம். இப்போ இந்த பொரிச்சிட்டேன், இன்னும் 2 ரவுண்டு நான் பொரிக்கிறேன் நான். இப்போ இதே வந்து நீங்கள் பொரிச்சிட்டு 1 செகண்ட் ஆற விட்டுருங்க. அந்த சூடோடையும் நம்ம பேக்கெட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுறணும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம பேக்கிங் பண்ணணும். ஆற விட்டுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்லலாம் வைக்கக்கூடாது. ஃபேனில் வச்சா நமக்கு நமத்துட்டுனா நம்ம கொடுக்குறத அடுத்த ட்ரிப்பு அவங்க அந்த பொருள் வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம பொருளை பொறுத்தளவில் நல்லா தரமாகவும் நமக்கு கரெக்டாக நம்ம நல்லா செஞ்சால் தான் அடுத்தது நமக்கும் அதுலேயும் காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம பிஸ்னஸும் பண்ண முடியும். இது ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸு, இது எப்படி காசு கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு எங்கேயா இருந்தாலும் சரி தான், நல்லாவே இந்த மாதிரி வீல் சிப்ஸு இந்த ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் இது வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். அதே எல்லோரும் இந்த மாதிரி குக்கரு இதெல்லாம் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இதுவும் சாப்பிட தான் செய்வாங்க. இப்போது நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ரவுண்டு போடுறேன் நான். இப்படி போட்டுட்டு இப்போ அதே 1 நிமிஷம் நமக்கு வந்து தீ மட்டும் கொஞ்சம் மீடியம்லேயே இருக்க மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு காயும் போது நல்லா காயணும், ஆனால் அடுத்தது அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் அது கரெக்டான மெத்தடில் நம்ம அதை எடுக்க முடியும். இப்போது இதில் காரம் போடனாலும் போடலாம், பட் ஆனால் இந்த இது வந்து வெங்காய வத்தங்கிறனால இதுக்கு காரம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸை பற்றி சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பார்க்கலாம் நீங்களும். அதுபோல் செஞ்சு நீங்களும் காசு பார்க்கலாம். இப்போ நான் பொரிச்சு முடிச்சுட்டேன். இவ்வளோ வத்த மிச்சம் இருக்குது. அதனால் எனக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக செஞ்சுக்கிறதுனால இது மாதிரி நீங்களும் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு தராசு தட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் ஒட்டுற மிஷின் வச்சுருக்கிறேன். தராசு எங்கிட்ட இருக்கிறதுனால நான் அது வச்சுருக்கிறேன். இது உள்ள இந்த மாதிரி கவர் ஒன்று, பேக்கிங் கவர் ஒன்று கடையில் வாங்கிக்கோங்க. இது மாதிரி கவர் கம்மியான ரேட்டு தான் வரும். அந்த கவர் வாங்கி வச்சுட்டு இப்போது அதில் ஒரு 16 கிராம் அப்படின்னு ஒரு அளவு. இப்போ நீங்கள் தராசு இல்லை அதனால் இது நம்ம செய்ய முடியுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த நம்ம வத்த பாக்கெட் வாங்குவோம்ல, அந்த கடையில் நம்ம வாங்கும்போது இதில் எவ்வளோ இருக்குன்னு அந்த அளவு நீங்கள் பார்த்து வச்சுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி சின்ன பேக்கெட்டுக்குள்ளே போட்டு எல்லாம் இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு இனிமேல் இதை நான் பேக்கிங்கில் ஒட்டி முடிக்க வேண்டியது தான். இதை நம்ம ஒட்டி முடித்தோன்னா உள்ளே ஃபுல்லாக சீல் பண்ணுறதும் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கட் ஆயிரும். இப்போ அதை நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ஊசி எடுத்துக்கிறேன், ஒரு கொஞ்சோண்டு டேப் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம எப்படி கோர்த்துக்கணும், ஒரு சின்ன அட்டை மாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பேக்கெட் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். இப்போது இதை இன்னொரு ட்ரிப்பு இப்படி நான் இப்படி செய்கிறேனே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு கீழே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வத்தை வந்து கீழே வந்து விழாது. அதனால் இப்போ முடிச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போது அதை செஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம அந்த பேக்கெட் ஒவ்வொன்றா எடுத்து ஒட்டிட்டு நம்ம அப்படியே அந்த இதில் போட்டு கோர்த்துட வேண்டியது தான். கோர்த்துட்டோன்னா நம்ம கடையில் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா நீட்டாக கொடுத்தோன்னா அவங்களும் அடுத்த டைம் நம்மகிட்ட நல்லாவே வாங்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸாக இருக்கும். நல்லாவும் காசும் உங்களுக்கு கையில் கிடச்சிடும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போது நான் அதெல்லாம் முடிச்சில் போட்டுட்டேன். இப்போது அந்த வத்த பாக்கெட்டை கொஞ்சம், அதாவது நம்ம அந்த சீல் பண்ணுறதும் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த கம்பி கொறுக்க முடியும். இப்போது அந்த நான் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ சீல் பண்ணியாச்சா. அந்த பேக்கேஜில் வந்து அந்த கவர் வந்து நம்ம கொஞ்சம் லாங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நல்லா
உள்ளே வந்து சின்ன கம்பி உங்களுக்கு எந்த கம்பி இருக்கோ, நான் வந்து ஊசி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். டேப்பு வந்து சின்ன சின்ன டேப் இருக்கும்ல, அந்த மாதிரி டேப் வச்சு நமக்கு இது பண்ணாலும் போதும். நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், எது மாதிரினாலும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து குத்தி நம்ம கொஞ்சம் வந்து கேப் விட்டு போட்டோன்னா நல்லா அகலமாக நல்லா பாக்கெட் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வத்தல் இப்போ இதே 5 ரூபா பாக்கெட்டு நான் போடுறேன். இது 5 ரூபா பாக்கெட்னால் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுனால. இது ஒரு சின்ன கிராமங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதே பெரிய இடமா இருந்தால் நீங்கள் ஒரு 10 ரூபா பாக்கெட்டாக போட்டாலுமே நல்லா ஓடும். இப்போ இதெல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து அந்த கம்பியில் கொறுக்க வேண்டியது தான். கொறுத்தோன்னா நமக்கு வந்து அதை கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் கேப் விட்டு கொறுங்க. ஏன்னா கிட்ட நெருக்கி கொறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கெட்டு கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அது மாதிரி இந்த மாதிரி இப்படி செய்யுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கெட்லாம் நல்லா கரெக்டாக அது மாதிரி வந்துடும். நல்லா கொறுத்து முடிச்சுட்டு இப்போ நான் கொறுத்துட்டுருக்கேன். நான் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒன்று இந்த பக்கம் கொறுத்தோன்னா ஒன்று இந்த சைடு அப்படியே மாற்றி கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சிங்கன்னா பூ மாலைலாம் கட்டும்போது ஒரு பூ இந்த பக்கம் வச்சா ஒன்று அந்த சைடு வைக்கிற மாதிரி இது கொஞ்சம் அப்படியே மாற்றி நவுட்டி வச்சிங்கன்னா நல்லா வந்து கேப்போட நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் கொறுத்து முடிச்சிடுங்க. இப்போ நான் வறுத்த வத்தல் மொத்தமே 100 கிராம் அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த வத்தலுக்கு இவ்வளோ வந்திருக்குதா, இந்த அளவு நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 20 பேக்கெட் வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நான் இதில் 100 ரூபாய்க்கு நான் சரக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா கன்ஃபார்ம் அது நம்மளோட பொருளெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த லாபம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானே சொன்னேன்னா அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆமாம் சிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் காசு கிடச்சி உங்களுக்கு ₹1 கிடச்சா அது எனக்கு பெரிய சந்தோஷம். இது ஒரு சிறு தொழில் தான். நீங்கள் நினச்சி செஞ்சு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு காசு கிடைக்கும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மட்டும் செஞ்சு மட்டும் பாருங்கள். ஆனால் நீங்கள் நல்லா செஞ்சிங்கன்னா அடுத்து உங்கள் பொருளை சீக்கிரம் கொண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு சிட்டி சைடு இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் எந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு விற்றாலும் உங்களுக்கு நல்லாவே காசு கிடைக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதை நீங்கள் அப்படியே கொடுக்க வேண்டியது தான் கடைக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். உங்களுக்கு 1/2 அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு இந்த வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் செஞ்சு ₹10 காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இதை செஞ்சு சிறு தொழில் தான், ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.